அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கோபம் இந்த 7 நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்று அந்த நபருடைய இதயம் கடுமையாக, அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சும்மும் குப்பும் உண்மையும் கோமுலாக இருக்கும். நல்ல விஷயங்களை எவ்வளவு பேசலாம், அந்த இதயம் என்ன செவி சாய்க்காது, இறங்கி வராது. இரண்டாவது, இபாதத்தில் வணக்கத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது, இபாதத் செய்வது. மூன்றாவது, செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து தெரிந்து தவறுன்னு சொல்லி தெரிஞ்சே மீண்டும் மீண்டும் என்ன செய்யுது, தவறு செய்யுது. நான்காவது, ஒரு பாவம் செய்துதான் ஒரு பாவத்துக்கு பின்னால் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பது. இதான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒரு அடையாளம். அல்லாஹ் உண்மையில கோபமாக இருக்கணும், அந்த அடையாளம் சொல்லி அர்த்தம். ஐந்தாவது, வாழ்க்கையில் தடுமாற்றணும், வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் இருப்பது. ஏன்னா அப்படின்னா அல்லாஹ் கோபமாக இருக்கனால எந்த விஷயமே நல்ல விஷயமே செய்யாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது, தொடுவாத இருந்தால் தான் வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. ஆறாவது, கஷ்டத்திலும் கூட அல்லாவிடம் கையேந்தாமல் இருப்பது. இந்த மாதிரி நபர் மேலே அல்லாஹ் கோபமாக இருக்கலாம், அல்லாஹோ அவங்க மேலே கோபமாக இருக்கிற காரணத்தில் அவன் என்ன செய்வான், கையேற்ற மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்கல துவா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏழாவது, ஹராமான விஷயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவது. இந்த 7 விஷயம் யார்கிட்ட காணப்படுகின்றதோ அந்த நபரின் மீது அல்லாஹ் தஆலா கடுமையான கோபத்தில் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம்.